இங்க ஹீரோ அவங்க அம்மா அப்பா இறந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க இன்னும் என்ன பாதுகாத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க அவங்களும் சுத்தி இருக்கிற பொருள்லாம் அசைச்சு ஆமான்னுவாங்க. அந்த கொடூரமான தேவியை போட்டு தள்ளிட்டனா அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த தேவியை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண மக்கள் கிட்ட கூட வண்டி வண்டியா தங்கம் இருக்கு. அதை கொள்ளையடிக்கிறதுக்குன்னு கொடூரமான கொள்ளை கூட்டமும் இருக்கும். அவனுங்க கிட்ட இருந்து தங்கத்தை பாதுகாக்க அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சு வைக்க அதை தெரிஞ்சுக்கிட்ட பாவிய பசங்க கோடிக்கணக்கான தங்கத்தை நோண்டி எடுத்து குதிரையில கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்கள் இவனுங்க பண்ற அநியாயத்தை தடுக்கவே முடியாதுன்னு ஒரு சாமியார் கிட்ட கேட்க அவரோ மாந்திரிக மந்திரம் எல்லாம் சொல்லி 5 பொண்ணுங்களை போட்டு தள்ளி அந்த தங்கத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கொடூரமான ராட்சசியை உருவாக்குவாரு. அதுல இருந்து 1000 வருஷம் கழிச்சு ஒரு லேடிக்கு தேவியோட தங்கத்து மேல ஆசை வர பூஜை பண்ணி தங்கத்தை அடையலாம்னு முயற்சி பண்ண கடைசியில் அவங்களே இறந்து தேவியை வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தேவியை போட்டு தள்ள இந்த ஜென்ரேஷன் பசங்களோட சேர்ந்து தேவியோட பவர் அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு மிஷின் உருவாக்குவான். கூடவே மாந்திரிகத்தால உருவான தேவியை அதை வச்சு அழிக்கிறதுக்காக ஒரு சாமியார் கிட்ட உதவி கேட்க அவரோ தேவியை சுத்தி உலோகங்களால செய்யப்பட்ட 8 சிவலிங்கத்தை எடுத்துட்டு போய் உன் கையாலே வச்சனா அவ அதுக்குள்ளாரே மாட்டிக்குவா. அவளால அதுக்கு மேல அவளோட பவரையும் யூஸ் பண்ண முடியாது. நீ ஈஸியாவும் அவளை போட்டு தள்ளிடலான்னு சொல்லுவான். ஹீரோவை வளர்த்த அப்பா அம்மாவோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவளை போட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீ போய் சேர்ந்துருவேன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாமியாரோ அவங்க அம்மா கிட்ட காலம்புல்லா தேவிக்கு பயந்து பயந்து வாழறத விட அவளை தைரியமா எதிர்த்து போட்டு தள்ளிட்டானா இவன் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு கடைசியில பூஜைக்கு ஒத்துக்க வச்சிருவாங்க.